إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கு ஏற்றக்கூடிய தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சில வாரங்களுக்கு முன்னால் ரமதானுடைய புனிதமான மாதம் நம் கண்முன்னே வரப்போகிறது. அதனால் நாங்கள் அனைவரும் இபாதத்துக்கள் செய்வதற்காகவே தயாராக வேண்டும். ரமதானுடைய மாதத்தில் அழிந்து கொள்வதற்காக, ஆரோக்கியத்துடன் அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் பயான் நிகழ்ச்சிகளிலே நாங்கள் கேட்டோம். அந்த நாட்கள் கடந்து போய் இன்றைய உத்பாவை பொறுத்தவரைக்கும் நம்மை விட்டு அந்த புனிதமான மாதம் விடைபெற தயாராக இருக்கக்கூடிய இந்த கவலையான நேரத்திலேதான் சில தகவல்களை ஒரு பகிர்ந்து கொள்ளலாமல் ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் நம்முடைய இந்த மாதம் எந்த அளவுக்கு இவ்வளவு நாட்களும் அவசரமாக நம்மை இருந்து கடந்து சென்றிருக்கிறதோ அதை விட அவசரமாக இந்த கடைசி நாட்கள் நம்மை இருந்து கடந்து போகும் என்பதில மாற்று கருத்து கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதம் வருகிறது போகிறது, நாங்களும் முடிந்த அளவு இபாதத்துக்கள் செய்கிறோம். அந்த மாதத்தை விடையெடுக்கின்ற நேரத்திலே, பிரியாணத்தை கொடுக்கின்ற நேரத்திலே கவலைப்படுகிறோம். பிறநாளுடைய நாட்களை எதிர்பார்த்திருக்கிறோம் எல்லாம் வருடத்துக்கு ஒரு இடம் வந்து போகக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆனால் இடையில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு காட்டால், எவ்வளவுதான் நாங்கள் பல ரமலான்களை கடந்திருந்தாலும் ஒவ்வொரு ரமலானுடைய மாதம் வந்து போகின்ற நேரத்திலேயும் எங்களை விட்டு எப்படி இந்த மாதம் வந்துவிட்டு திரும்பி செல்கிறதோ அதே மாதிரி அந்த வருடங்களுக்கு இடையில் நம்மோடு இருந்தவர்களும் கபரை நோக்கி செல்கிறார்கள். புதிய பிள்ளைகள் பிறக்கிறார்கள், சிறுவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள், வாலிபர்கள் முதியோர்களாக மாறுகிறார்கள், முதியோர்கள் கபருக்கு போகிறார்கள். இதனால் வயது வைத்து மரணத்தை சொல்லவில்லை, சாதாரணமா உலகத்துடைய நிலைமையை சொல்லவில்லை. ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு பிறக்கிறார்களோ அதே மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தை விட்டு பிறந்து கபருடைய வாழ்க்கைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய சிச்சுவேஷனாக ஒரு நியதியாக வைத்திருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நிலைமையில் நாங்கள் பிள்ளைகளாக பிறந்து இப்பொழுது சிறுவர்கள் நிலைமையை தாண்டி ஏதோ வாலிப பருவத்திலேயோ அல்லது வாலிப பருவத்தை தாண்டி
நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த உலகத்தினுடைய நியதிப்படி அடுத்த ரமலான் அல்ல, சில நேரம் இந்த ரமலான் முடிவதற்கு இடையில் கூட நாங்கள் கபருடைய வாழ்க்கையை நோக்கி போய்விடலாம். அதனால் சகோதரர்களே, சென்ற நாட்கள் எவ்வாறு என்னை விட்டு கலந்து சென்றிருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் ஒரு மகாசவாசியை தேவையில் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய நாட்களிலே கடைசி 10 2 ஒற்றைப்படையை தாண்டி விட்டோம், 22ஐயும் தாண்டி விட்டோம், 23ஐயும் தாண்டி விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸின் பிரகாரம் புனிதமான இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10 ஒற்றைப்படையை தேட சொன்னார். 2 ஒற்றைப்படையை தாண்டி விட்டோம். ஆனால் கவலை என்ன தெரியுமா, தாண்டி அந்த 2 ஒற்றைப்படையான நாட்களிலும் எங்களுடைய சில வாழ்வர்கள் அந்த இரவுடைய நேரத்தை புட்சலிலே கழிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் கண்டோம். அந்த இரவு நேரங்களை பாலை உணவுகளில் கழிக்கக்கூடிய ஒரு காட்சியை கண்டோம். அந்த இரவு நேரங்களில் நம்முடைய சில பெண்கள் வீடுகளிலே போன்களிலே கழிக்கக்கூடிய காட்சியை சில சகோதரர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, 2 ஒற்றைப்படைகளை தாண்டி இருந்தாலும் நமக்கு இந்த பேலன்ஸ் 25 பேலன்ஸ் இருக்கிறது, 27 பேலன்ஸ் இருக்கிறது, 29 இருக்கிறது. அதையும் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 முழுமையாக அவர்கள் இபாதத்துக்களிலே ஈடுபடுவார்கள் என்ற ஹதீஸையும் நாங்கள் படித்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு அவசரமாக போகிறது. அதனால் பேலன்ஸாக இருக்கக்கூடிய 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள்ல எங்களால முடிந்த அளவுக்கு அதிகமாக இபாதத்துக்களை செய்வதற்கு நாங்கள் படைப்போம். ஏனென்றா சகோதரர்களே, பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு நாள், ஒரு முக்கியமான மாதம் எங்களுக்கு வந்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதம் வந்தவுடனேயே சஹாபாக்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? சோழர்களே, அத்தாவும் ஷஹ்ரு ரமலான், உங்களுக்கு ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, ஷஹ்ருல் முபாரக். அது சாதாரண மாதம் அல்ல, பரக்கத்தான மாதம் என்று சொன்னார்கள். இது வரக்குள்ளே சொன்னார்கள். இப்பொழுது எங்களை விட்டு எங்களை திரும்புகிற நேரத்துல, இந்த மாதம் பிரிந்து போகின்ற நேரத்தில் கூட அதை விட ஒரு ஸ்பெஷலான நாட்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்டா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்கள் அந்த குர்ஆனை கத்ருடைய இந்த புனிதமான இரவு இருக்கிறோம் என்றார். இன்னொரு வசனத்துல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், இந்த குர்ஆனை நாங்கள் பரக்கத்தான இரவு இருக்கிறோம். இன்னொரு வசனத்துல ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்துல குர்ஆன் இருக்கிறோம். இந்த 3 வசனத்தை ஒன்றாக சேர்த்து நீங்க புரிஞ்சு எப்படி விளங்குறதா, ரமதானுடைய மாதம் என்பது ஒட்டுமொத்தமாக பரக்கத்தான ஒரு மாதம். அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, லைலத்துல் கத்ருடைய இரவு. அது பரக்கத்தான பரக்கத்தான சாதாரண பரக்கத்தான. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லைலத்துல் கத்ர்னா என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இது 1000 மாதங்களில் சிறந்து வருகிறது. குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? இது 1000 மாதங்கள் அமல் செய்வதற்கு சமன் அப்படின்னு ஹதீஸ்ல வருவது, குர்ஆன்ல வருவது. எப்படி வருது? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விடவும் சிறப்பு கூறியிருந்தாங்க. 2000 இருக்கிறது, 2 லட்சமாக இருக்கிறது. அவரவர்களுடைய ஈமானுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா நிரப்பமான கூலிகளை தருவார். அதனால சகோதரர்களே, அந்த கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதற்காக முன்பின் பாவங்களால் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்கள் அந்த நாட்களை கடத்தினார்கள், எப்படி அவர்கள் கழித்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு மனைவி சொல்றார். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 வந்து விட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? வஸத்த மிஸ்ரஹு, அமல் செய்வதற்காகவே அவர் ஸ்பெஷலாக தயாராகி அவர் அமலுக்கண்டே ஒதுங்கி விடுவார். நாங்க சொல்லுவோம் தானே, கிரவுண்டுக்கு விளையாடுறதுக்கு கூட மரம் வச்சு விளையாட்டி முடிப்போம், வென்றுதான் ஆக முடியும். சில நேரம் சில தொழில்கள் நம்ம கீழே விழுந்துட்டு ஒரு ஸ்டெப் பண்ணி வைப்போம், நான் இந்த தொழிலை தொடங்குவேன், உள்ளுக்கு போனால் வெற்றி பெறாம திரும்பி வர மாட்டேன், ஃபீல்டு கிளம்பு, நான் சொல்ல ஃபீல்டு கிளம்பி ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ரசூலுல்லாஹ் கடைசி 10 என்ன செய்வாருன்னா, வசந்த மிஸ்ரஹு, வேட்டியை கட்டுவார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? இறங்கினான்னா ஒன்றும் இல்லை, அமல் செய்வதற்கு இறங்கி விடுவார். வஜத்தை அமல் செய்வதில் வந்து மிக கவனம் செலுத்துவார். அது மட்டுமல்ல சகோதரர்களே, சுயநலமாக நபி மட்டும் அமல் செய்வது. இன்னைக்கு நாங்க ஒரு முக்கியமான சூழ்நிலை தெரியுமா? இப்ப நாங்க சொல்லுவோம், நாங்க பள்ளிக்கு வரோம், நாங்க பள்ளிக்கு வராது வீட்டுல நம்ம அமல் செய்வோம் தானே, குர்ஆன் ஓதுறோம் தானே நாங்க சொல்றோம். ஆனா எங்க வீட்டுல மனைவி தூங்குறாங்க. எங்க மூத்த பிள்ளைக்கு 20 வயசு 25 வயசு புள்ள ஓட்டுறது தரிக்கிறார். அடுத்த புள்ள வந்து புட்சல்ல விளையாடுறார். மகள் வந்து ரெசிபியை செஞ்சு கொண்டிருக்கிற ஜாபத்துல இப்ப நாம சரி என்ன கபருக்கு நான் பார்க்கிறேன்னு சொல்லுவாங்க.
அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசி 10 பொறுத்த வரைக்கும் சுயநலம் பார்க்க இயலாது. நபியில சுன்னத்து வந்து சுயநலம் பார்க்கல. இந்த ஹதீஸ பாருங்க, ஆயிஷா நபி சொல்றா, ரசூலுல்லாஹ் இபாதத்துகளுக்கு இறங்குவாங்க தெரியுமா? சும்மா இறங்கல, ஐக்கவா அகலவு, குடும்பத்தார்களை எழுப்பாட்டுவார். குடும்பத்தார்களுக்கு போய் இந்த சிறப்புகளை சொல்றத பற்றின ஹதீஸ். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? இப்படி ஒரு பயான் இருக்கு, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, வீட்டுல மனைவிட்ட சொல்லுங்க, பிள்ளைகிட்ட சொல்லுங்க, அவர்களுக்கு பின்பற்ற சொல்லுங்க எல்லாம் பயான் பண்றோம். ஆனா கடைசி 10 பொறுத்த வரைக்கும் சிறப்புகளை கொண்டு போய் சொல்றதுக்கு வருவேன். வாய்க்கவா அகலவு, குடும்பத்தார்களை எழுப்பாட்டுறது சொல்றான், உங்களோட மனைவி எழுப்பாட்டுறது சொல்றான், உங்களோட பிள்ளைகளை எழுப்பாட்டுறது சொல்ற, தூங்குவாரு ஜாபத்து நேரம். அப்ப ரசூலோட ஹதீஸ் வருகிறது, இரவண்டா மனிதனுடைய நெச்சுவல் வந்து கொஞ்சம் தூங்கணும், அப்படிதானே? நைட் எல்லாம் கொஞ்சம் தூங்கணும். அவர் தூங்குறதுக்கு மாத்திரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களை எழுப்பாட்டி விடுவார்கள் தெரியுமா? வஹ்யன் லைலகுல்லஹு, என்ன செய்வார்கள்? குடும்பத்தார்கள் எல்லாத்தையும் எழுப்பாட்டிட்டு இரவு முழுக்க ஹயாத்தாக்குவார். இரவுல வணங்குறதுக்கும் இரவு ஹயாத்தாக்குறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இரவுல வணக்கம் பண்ணா நீங்க எழுப்பியாச்சு தொழுதீங்க, துஆ கேட்டு சப்ஜெக்ட் போடுங்க. அஹ்யா அந்த அரபு சொல்ல பாருங்க, அஹ்யல் லைல, இரவை ஹயாத்தாக்குறாங்க என்ன அர்த்தம்? இரவனுடைய அடிப்படை வந்து அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்றான், எப்படி ஒரு இரவை வந்து தூங்குறதுக்குரிய ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குரிய ஒன்றாக நம்ம இரவை வச்சிருக்கோம். வஜஅல்னா லைல லிபாஸா, இரவு வந்து சாதாரணமான உடல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது. வஜஅல்னா நஹார மஆஷா, பகல் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கேட்கறதுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை தந்து, கட்ச தந்து, எல்லாத்தையும் உற்சாகத்தை தந்து பகல்ல நம்ம சம்பாதிக்கிறோம். நைட் டியூட்டி கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நைட்ன்றது வந்து என்ன, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குரிய ஒரு காலம். இந்த ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக ரமலானுடைய கடைசி 10 சொல்றாங்க, எல்லாத்தையும் எழுப்பாட்டி, குடும்பத்தார்களையும் எழுப்பாட்டி, வஹ்யல் லைலகுல்லஹு, இரவை ஹயாத்தாக்குறதுக்கு தயாரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க தெரியுமா? கான ரசூலுல்லாஹி யஜ்தனிபு ஃபீ ரமலான மா லா யஜ்தனிபு ஃபீ கைரி. இந்த ஹதீஸ் நல்லா விளங்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய மாதங்களில் இபாதத் செய்வதற்கு காட்டாத அளவுக்கு முயற்சியை ரமலானில் செய்தார்கள். அது கிளியர் தானே? ஏனைய காலங்களில் விடவும் ரமலானில் ரசூலுல்லாஹ் ஆர்வமாக இபாதத் செய்தார்கள். அதுலயும் ஆச்சரியம் தெரியுமா? வஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தனிபு ஃபீ கைரி. அந்த ரமலானிலையும் ஆரம்ப 20 நாட்கள்ல ஆர்வம் காட்டாத அளவுக்கு கடைசி 10 ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு ஆர்வமாக இபாதத் செய்தார். இந்த ஹதீஸை நல்ல ஆழமாக விளங்குங்க. ரமலானை பற்றி பொதுப்படையாக சொல்ற நேரத்தில் ஏனைய மாதங்களில் செய்வதை விடவும் ரமலானில் முயற்சி எடுத்து அமல் செய்தார். ரமலானுக்குள் உள்ள சிறப்பை பற்றி சொல்ற நேரத்துல ரமலானுடைய ஏனைய முன்னுள்ள 20 நாட்கள்ல செய்வதற்கு காட்டிய ஆர்வத்தை விடவும் கடைசி 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் காட்டினார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. கடைசி 10 நாள் நீங்க அல்லாஹ்வுக்காக வந்து ஒதுங்கி, குறிப்பாக இரவுல இருக்குல்ல, ஏன்னா லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு நைட்டுக்கு தான். இஷா தொழுகையில இருந்து ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், என்ன சுபஹ் வரை இந்த இடைப்பட்ட நேரத்துல சகோதரர்களே இந்த புனிதமான இரவு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் அதை தேட சொன்னாரு. அப்ப தேடுறது கடமையா இல்லையா? ஒரு ஹதீஸ் எப்படி வருது? நபிகளார் சொன்னார்கள், எனக்கு எப்ப லைலத்துல் கத்ர் தெரியும், அல்லாஹ் எனக்கு சொன்னார். அதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு அந்த வாரத்துக்கு இடையில 2 சகோதரர்கள் வாக்குவாதப்பட்டு கொண்டார்கள். இங்க உன்சுஹா, எனக்கு அது அல்லாஹ் மறக்க அடிச்சுட்டான். அது ஒரு அருள்தான். ஒரு டேட்டை குறிப்பிட்டு சொன்னா பள்ளி எப்படி க்ரௌட் ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த நாள்ல தான் லைலத்துல் கத்ர் சொன்னா 84 மாதங்கள், அதாவது 84 வருடங்களை விட கூடியதான நாட்கள் செய்த இபாதத்துக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா அந்த நாளையில ஒவ்வொரு முஸ்லிம் கிராமமும் முஸ்லிம் ஊர் எப்படி இருக்கும்? ஒரு கடை தொடர்ந்து இருக்குமா? வீட்டுல யாராவது ஒருத்தர் பேலன்ஸ் ஆகிப்பாங்க, ஒருத்தருமே இருக்க மாட்டார். அன்புக்குரிய சகோதரர், இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எப்ப மௌத்தாகும் இந்த டேட் எங்களுக்கு தெரியல. இந்த டேட்டை மறைச்சு வச்சிருக்கிறனால தான் நம்ம எல்லாரும் அமைச்சிருக்கு ட்ரை பண்றோம். எங்களுக்கு டேட் தெரியும் என்றால் மௌத்தாவுக்கு கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கே போக மாட்டோம், மஸ்ஜிதுக்குள்ள உட்கார்ந்து எல்லா ஹதீஸையும் அமல்படுத்தி இபாதத்துக்களை செஞ்சுட்டே கபருக்கு போய் சேர்ந்துருவோம். இந்த அல்லாஹ் மறைச்சா. அத மாதிரி மக்கள் இபாதத்துக்களை கூடுதலாக ஆர்வம் காக்க அந்த ஹிக்மத்தோட அல்லாஹ் என்ன செய்ய தெரியுமா? அந்த நாளை நபிகளாருக்கே மறைச்சிட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அடையாளத்தை சொன்னாங்க. எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டுச்சு. ஆனா எனக்கு எப்படி தெரியுமா காட்டப்பட்டது? நான் வந்து அந்த சுஜூத் செஞ்சேன். இதுல மண்ணிலையும் தண்ணிலையும் கொஞ்சம் ஒரு மலையோடு போயிடுச்சு. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஏன் தெரியுமா? அந்த மஸ்ஜித் நபவியில அந்த கூடை வந்து பேரிச்சம்பழ மரத்துடைய ஓலைகளாக தான் போடப்பட்டுச்சு. அப்ப மழை வேண்ட கல்பம் உள்ள தண்ணி வருது. டைல்ஸ் எல்லாம் இல்லை, இதுக்கு மண் தான் இருந்துச்சு.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எங்களுக்கு காக்கப்பட்ட நாங்க அந்த சேத்துல சுடு செஞ்சமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. எனவே சகோதரர்கள் அடையாளங்கள் சில ஹதீஸ்கள் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு நாள் காலையில் சூரியன் இருக்கிற நேரம் அவருடைய அந்த அகோரம் குறைஞ்சிருக்கும் என்கிறார். அகோரம் குறைஞ்சிருக்கும் என்றார். அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம அதை கண்டுபிடிச்சுதான் அந்த நாளைக்கு பேர் ஏன்னா அந்த நாளுக்கு பிறகு நைட்டுக்கு பிறகுமான சகோதரர்கள் அது வரப்போகுது. அதனால சகோதரர்களே நாங்க பேலன்ஸ் உள்ள இந்த நாட்கள்ல இரவு நேரத்துல முழுமையாக விவாதத்துக்கு அர்ப்பணிங்க. கியாமுல் தோணுங்க, ஓடுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்ட்ட கெஞ்சி கதறி அழுங்க. யா அல்லாஹ், இந்த ரமலான் என்னை விட்டு பிரிந்து போகிறது யா அல்லாஹ். அருமையான மாதம். இந்த மாதம் நம்மை விட்டு கடந்தால் அதற்கு பிறகு எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மாறப்போவதே தெரியாது. என்னுடைய வாழ்க்கையை மாற்றி தெரியாது. இஸ்லாமிய வாழ்க்கை உண்மை என்ற கொள்கையை உறுதியாக வைத்து தெரியாது. கடன் இல்லாத வாழ்க்கை, பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையில் சாலையான முறையில் வளர்ப்பது எவ்வளவு குறைக்கு தெரியுமா? எவ்வளவு பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளமும் அணுகிறார்கள். பாருங்கள், நாங்க பள்ளிகள் தொடர்பாக இருக்கிறோம், எங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கு வாரார்கள் இல்லை, எங்க மனைவி சொல்லுறாங்க, எங்க குடும்பத்துல மார்க்கம் இல்ல, இப்படி 1008 பிரச்சனைகளை சொல்லுவார்கள். ஒரு அடியாளுக்கிட்ட சொல்லி ஆறுதல் அடைவது ஒரு நியாயம் தான். ஆனா உங்களுக்கு ஆறுதல் அடைவதற்கும் அதற்குரிய சொல்யூஷன் கிடைப்பதற்கும் அருமையான சந்தர்ப்பம் இடையினர் அல்லாஹ்ட்ட மன்றாடுங்க. தாஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் தீர்மானித்து கேட்கிறதை கேட்கிறார் என்றால் அல்லாஹ் கேட்கிறார். நாங்க கஞ்சத்தனவர்கள் கூட அல்லாஹ்ட்ட கேட்காம இருக்கோம். அல்லாஹ் எவ்வளவு எவ்வளவு இறக்கம் பண்ணுவோம், எங்களை படைச்சு எங்க உலகத்தில் எல்லாத்தையும் தந்து பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்திருக்கிறானே. பாவம் செஞ்ச உடனே அல்லாஹ் அழிச்சாங்க தாங்கணுமா? தாங்கல. ஒரு மனுஷன் அடிப்படை பாவம் செஞ்சா இன்னொரு அவகாசத்தை எல்லாம் கொடுக்குறாரு. அல்லாஹ்ட்ட இது பாவம் என்றதை உடனே மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்லாஹ் பார்க்கிறான், சும்மா பார்க்கவும் இல்லை. ஹதீஸ் எப்படி வருது? அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இரவுடைய கடைசி தஹஜ்ஜுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் இறங்கி எங்களை பார்த்து கேட்கிறான், என்னுடைய அடியார்களே பாவம் செய்யறீங்களா? பாவம் கேட்கிற மன்னிக்க தயாரா? ஒரு ஏதாவது தேவை இருக்குதா? உங்களுக்கு சல்லி வேணுமா? ஒரு வீடு வேணுமா? ஒரு வாகனம் வேணுமா? ஒரு நிம்மதி வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன். சுபஹானல்லாஹ், இறக்கம் பாருங்க. அது மட்டும் கூட ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா பகலிலே பாவம் செய்வதை மன்னிப்பதற்காக இரவிலே காத்துக் கொண்டிருக்கிறார். இரவிலே பாவம் செய்வதை மன்னிப்பதற்காக பகலிலே காத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த விட எனக்கு இறக்கம் உலகத்தை யாராவது கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா நாங்க நஷ்டவாதியாக எப்படி தெரியுமா? இவ்வளவு ஹதீஸ்கள் இருக்க நாம் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கோம். நான் துவா கேட்க தேவையில்லை, எனக்கு ஒரு தேவையும் இல்லை. எனக்கு நான் பாவம் பண்ணி பாவமே செய்யலை. இந்த நிலைப்பாடு சகோதரர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த ரமலான்ல அவங்க உட்கார்ந்து துவா கேளுங்க. ரமலான் இரவுகளையாவது மஸ்ஜிதோடு தொடர்பாக ஒரு ஹதீஸ்ல வந்து வரஜுலுன் முஅல்லகுன் பில் மஸ்ஜித், மஸ்ஜிதோடு தொடர்பான மனிதன் ரமலான்லயாவது மஸ்ஜிதோடு தொடர்பு இருக்கிறார். கொஞ்ச நேரமே உட்கார அன்புக்குரிய சகோதரர்களை உட்கார்ந்து பாருங்க. அல்லாஹ் தஆலா வித்தியாசமான ஒரு மாற்றத்தை எங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த ஒற்றைப்படையான எழுதுகிற அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற துஆ ஓது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ பாவத்தை மன்னிப்பவனாக இருக்கிறாய். துஹிப்புல் அஃவ, பாவம் மன்னிப்பை நீ விரும்புற, பாவம் மன்னிப்பை நீ விரும்புற, அதனால ஏழு பாவத்தை மன்னிச்சு விடுவாயாக யா அல்லாஹ். அதிகமா ஒரு கிடைக்கிற நேரத்தோட பிள்ளைகள் போன சொல்லுங்க, மனைவிக்கு போன சொல்லுங்க, ரெடியாகும். ஹதீஸ் சொல்லுவதை அந்த ஐக்கியமாக குடும்பத்தாக எழுப்பாங்க. அவங்க வேண்டிய சொல்ல நோயாளிகளை விட்டுருங்க, கஷ்டமானவங்களை விட்டுருங்க. அதே எப்பயுமே அதுக்கு வந்து விதிவிலக்கு அடுத்தவங்க எல்லாம் செய்வாங்க. எழுப்பாட்டி உங்க வீட்டுல அமல் செய்ய சொல்லுவாங்க, மஸ்ஜிதுக்கு வர சொல்லுங்க, ட்ரை பண்ண சொல்லுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அவன் பேலன்ஸ் உள்ள இந்த நாட்களை வந்து நாங்க மிக சிறந்த ஒரு அமல் செய்யக்கூடிய இபாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாட்களாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல சகோதரர்கள், அந்த நெய்வதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த நாள் சாதாரண நாள் அல்ல சகோதரர்களே. மலக்குமார்கள் இந்த பூமிக்கு இறங்குறாங்க, மலக்குமார்கள் இறங்குறாங்க. அது மட்டுமல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குறார்கள். ஒரு அழகான நாள். எங்க ஊருக்கு ஒரு விசிட்டர்ஸ் வாரம் எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, பெரியத்தர் வாழ்ந்த எவ்வளவு சந்தோஷம். அதே மலக்கு வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அந்த நாள்ல இவ்வளவு ஒரு பாக்கியமான நாள். அல்லாஹ்வை சிறப்பாக சொல்றான், தனஸ்ஸலு மலாயிகத்து வர்ரூஹு, மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். சும்மா இல்லை, அல்லாஹ்விடமிருந்து அவன் பாக்கியங்கள் எடுத்துக் கொள்வார்கள், கிஃப்ட் போடுவார்கள், எங்களுக்கு தருது. சும்மா வந்து கூட பிரச்சனை இல்லை, சும்மா இல்லை, எங்களுக்கு அல்லாஹ் அவர்கள் எங்களை வரைக்கும்
எங்களுக்கு எல்லா விதமான நல்ல அருள்களுக்கும் அவர்கள் இருக்கிறாங்க. சலாமும் இந்த சான்ஸ் எங்களுக்கு தெரியுமா? நைட்டு சுபம் வருது, நைட்ல வந்து தூங்கி எழுதி சுபம் கிடைக்காது. அப்ப நைட்ல முடிச்சுதான் ஆகணும், நைட்ல முடிச்சுட்டு ஆகும். அதனால சகோதரர்களே, ஈஷா அல்லாஹ் நெருநாளுக்கு கூட தூங்குவோம் அல்லது சுபம் தூங்கிடமோ, நைட்டை வந்து தயவு செய்து சொல்கிறேன், தூங்கி இந்த பெரும் பாக்கியத்தை இழந்த சமுதாயமாக நாங்கள் மாறிவிடக் கூடாது என்பதால் இந்த ரமலானை பிரிவதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலும் கூட இன்னும் கொஞ்ச நாள் அல்லாஹ் எங்களுக்கு சான்ஸ் தரப்போகிறான். அந்த சான்ஸை காத்துள்ள போது கூப்பிட்டுக்கொள்ள அடிப்படையில மிஸ் பண்ணாம நாங்க மேக்சிமம் ட்ரை பண்ணி அவைகளை பிரயோஜனப்படுத்திக் கொடுக்கிறாங்க முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ரமலானுடைய காலம் என்ன, நாங்கள் நிறைய அமல் செய்து கொடுக்கிறோம், கைமுக தொழுதோம், அதே மாதிரி ஓடினோம், அதே மாதிரி நிறைய சதக்காக்களை கொடுத்தோம், நிறைய மக்களோடு நல்ல முறையில நாங்க பழகினோம், நிறைய துஆக்கள் செஞ்சோம், நிறைய இபாதத்துக்கள் செஞ்சோம், குர்ஆன் ஓதி, இப்படி நிறைய அமல்கள் செஞ்சோம். செஞ்சுட்டு சகோதரர்களே, செஞ்சு சும்மா போன வேலையில் இபாதத்துக்கள் செஞ்சுட்டு இருக்க அல்லாஹ்விடத்துல நாங்கள் செஞ்ச இபாதத்துக்களை பொருந்திக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாங்க தொழுகிறோம், நாங்க ஓடின குர்ஆன், நாங்க முடிஞ்ச சதகா, நாங்க செஞ்ச அவ்வளவு நன்மைகளும் நீங்க செஞ்ச மனத்திற்கோடு இருக்கவா செஞ்சாச்சா? அல்லாஹ் துஆ கேளுங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வாயாக, இன்னக அன்த ஸமீஉல் அலீம். நீ நான் என்னக்கு துஆ கேட்கிறாய் என்பது உனக்கு தெரியும், உனக்கு விளங்கும். அது அலீம், நான் செஞ்ச வேலை என்று உனக்கு தெரியும், என்ன வேலை என்று உனக்கு தெரியும், நான் எதற்காக உனக்கு கேட்கிறேன் என்பது உனக்கு தெரியும். நீங்க ஒருத்தருக்கு 100 ரூபாய் சதகா கொடுக்குறீங்கன்னா, ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுவீங்க, யா அல்லாஹ் நான் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், இது கொடுத்தது உனக்காக தான் கொடுத்திருக்கிறேன், அல்லாஹ் தயவு செஞ்சு ஏற்றுக்கொள்வாயா. நீங்க கோடியில கொடுத்து மேலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க லட்சக்கணக்கான ரக்காத்துக்கள் சுன்னத்து தொழுது மேலே அல்லாஹ் சூட்டி மூச்சிலாக்கி செஞ்சான். நீங்க நேரத்துக்கு பருவ தொழுது மேலே அல்லாஹ் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளாவிட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எவ்வளவு தியாகங்களுக்கு முகம் கொடுத்த நபி என்று அவருக்கு தெரியும். ஒவ்வொரு அச்சு பெருநாளையும் அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இப்ராஹிம் நாங்கள் பல மெத்தட்ல சோதிச்சோம், பல முறையில சோதனை மட்டும் கூட சொல்ல தேவையில்லை, எல்லா சோதனையும் சோதிச்சாரு. ஆனா அல்லாஹ் சொல்றாரு, இப்ராஹிம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணினார், எல்லா சோதனைக்கும் வெற்றிகரமாக பேஸ் பண்ணினார். இப்படி இப்ராஹிம் நபியை பற்றி சேர்த்து பண்ற அல்லாஹ் இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஓட வந்து எல்லா சோதனை முடிஞ்சாச்சா? பிள்ளைங்க சோதனை, மனைவி சோதனை, தனியா போயிட்டு இருக்கிற சோதனை, அங்க ஆட்சியாளர் சோதனை எல்லாம் முடிஞ்சு மக்கா இருக்கிற நேரம் அல்லாஹ் ஒரு உலக கொடுக்கிறார், கஅபத்துல்லாஹ் உயர்த்தி கட்டுகிறார். இப்ராஹிம் கவாயிதல் பைத் வ இஸ்மாயில், 2 பேரும் சேர்ந்து கஅபாவுடைய ஃபவுண்டேஷன் இருந்து கஅபாவை உயர்த்தி கட்டுறார்கள். கட்டியதுக்கு பிறகு அல்லாஹ் அந்த கையெழுத்து தெரியுமா, ரப்பனா தகப்பல் மின்னா, கஅபாவை கட்டியதோட கேட்டாங்க, யா அல்லாஹ் 2 பேரையும் பொறுத்துக் கொள்வாயாக. பாப்பா கேட்கிறார், என்னையும் மகனையும் பொறுத்துக் கொள்வாயாக. மாவி கேட்கிறார், என்னையும் பாப்பாவையும் பொறுத்துக் கொள்வாயாக. அதை செஞ்சது அல்லாஹ்வுடைய வழி, இது அவங்களாக நினைத்து செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய ஓடத்தான் காபாவை கட்டினார்கள். இப்ராஹிம் நபிக்கு கன்ஃபார்மாக தெரியும், அல்லாஹ் சொன்னதை நான் செஞ்சிருக்கிறேன், நன்மை கிடைக்கும். ஆனாலும் அவர் அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ சொல்லுவார், யாரா சொல்லுவாரை செஞ்சிருக்கிறேன், எங்களை பொருந்திக் கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். ரப்பனா யா அல்லாஹ் வஜ்அல்னா முஸ்லிமீன் லக், என்னையும் மகனையும் எங்க 2 பேரையும் உனக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக ஆக்கி விடுவாயாக. வமின்துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன், சுயநலமாக துஆ கேட்கவில்லை, யா அல்லாஹ் 2 பேரையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி, அது மட்டுமல்ல எங்க குடும்பத்துல எங்களை பரம்பரைகளை உனக்கு கட்டுப்படக்கூடிய உம்மத்தையும் உருவாக்கி விடுவாயாக என்று கேட்டார்கள். நாங்கள் எத்தனை பேர் கேட்கிறோம்? எங்களுக்கு கேட்கிறோம், எங்களை பிள்ளைகளுக்கு கேட்கணும், எங்களை வரக்கூடிய பரம்பரைக்கு கேட்கணும். அல்லாஹ் எங்களையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களா, எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய குடும்பத்துல பரம்பரையாக எந்தெந்த பேர பிள்ளைகள் எல்லாம் வருவார்களோ அவ்வளவு பேரையும் உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சாலியான பிள்ளைகளாக மாற்றி விடுவாயாக துஆ கேட்கணும். குறிப்பாக இந்த ரமலான் இரவு காலங்களில் துஆ கேட்கணும், கபூலியத்துக்காக துஆ கேளுங்க. நாங்க இவ்வளவு பள்ளிக்கு வரோம், நேரத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், பயான் பண்றதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ரமலானுடைய காலங்கள் மஸ்ஜித் ஹோல் இருக்குது, பரபரப்பாக இருக்குது, கலகலப்பாக இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு சரியான சந்தோஷம். மக்கள் மாறாங்க போறாங்க, பார்க்கக்கூடிய எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாங்க பார்க்கறது அல்ஹம்துலில்லாஹ், இப்படி எல்லாம் மக்கள் வாராங்க போறாங்க, நானும் வாரேன், நானும் போறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மேற்பார்வையை ஒன்றுமே யோசனை இல்லை. அல்லாஹ் கேட்கிறேன், யா அல்லாஹ் நானும் பள்ளிக்கு வாரேன், தூங்காம வாரேன், நானும்
தியாகத்தை சொல்கிறேன். நானும் புராணோடைய மக்கள் என்னை பார்த்து எந்த நினைக்கிறவங்க எனக்கு விஷயம் நீங்களே ஏன் இபாதத்துக்கு ஏற்றுக்கொள்வாயா என்று தெரிஞ்சு கதற கேட்கும். தெரியுமா சஹாபாக்கு எப்படி கவனமாக இருந்தாங்கன்னா, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அபூதர்தா சொல்றாங்க, எனக்கு மட்டும் அல்லாஹ் என்னிடமிருந்து ஒரே ஒரு பொருள் என்ன சொல்றார், ஒரே ஒரு தகப்பலை மின்னி ஸலாத்தை வாஹிதத்தன், அல்லாஹ் நான் செய்த இவ்வளவு நாள் இபாதத்துக்கு ஒரே ஒரு தொழுகையை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு விட்டால் என்ற தகவல் எனக்கு தேவைப்படுமாக இருந்தால் இந்த துனியா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட சிறந்து கொள்கிறார். எனக்கு விருப்பம் எல்லாம் அவர் எத்தனை ரக்கா தொழுந்திருப்பார், எத்தனை சதக்கா கொடுத்திருப்பார், என்ன இபாதத்துக்குள்ள செஞ்சிருப்பார், அவர் என்ன எதிர்பார்க்கிறார். சொல்றாங்க, நான் இவ்வளவு இபாதத்துக்கு செஞ்சிருக்கிறேன், செஞ்ச இபாதத்துல ஒரே ஒரு தொழுகை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான் என்ற தகவல் அந்த செய்தி எனக்கு கிடைச்சா இந்த துனியாவில எல்லாத்த விடவும் எனக்கு அது விருப்பமானது. ஏன் தெரியுமா அவர் சொல்றார், ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் யாரை பொருந்திக்குவார் தெரியுமா, அல்லாஹ் யார் அமல் ஏற்றுக்கொள்வார் தெரியுமா, அல்லாஹ்வை பயந்து இபாதத் செய்யறவங்களோட அமலை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார். அதனாலதான் சஹாபாக்கள் பயந்தார். இப்ப நாங்க சொல்லுவோம், நாங்க ஓடுறோம், சதகா எவ்வளவு இபாதத் வச்சு நோம்பு பிடிக்கிறோம், எங்களோட உள்ளம் எனக்கு தந்தது, உங்களோட உள்ளம் உங்களுக்கு தந்தது. அதனால அபூதர்தா சொல்றார், அல்லாஹ் சொல்லிட்டாங்க குர்ஆன்ல, யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாங்களோ அவங்களோட அமலத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றாங்க. இந்த மாதிரி தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், தக்வாவுடைய அமலத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறாங்க குர்ஆன்ல சொல்லிட்டாரு. அதனால எனக்கு பயமாக இருக்கிறது, என்னுடைய ஒரு தொழுகை கபூலாகி விட்டது என்ற தகவல் கிடைச்சாலும் எனக்கு பெருசிய சொன்னார். அறிஞர்கள் அவர்கள் சொல்றார்கள், கூனூல் கபூல் அமலி அஷத் இமாமன் மின்கும் அமல் அலம் தஸ்மஉ லிகௌலில்லாஹி தஆலா இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். சகோதரர்களே, இந்த ஒரு வசனத்தை வச்சு சஹாபாக்கள் பயந்துக்கிறார்கள். அறிஞர்கள் நபியிட மருமகன் சொல்றாரு தெரியுமா, நீங்க அமல் செய்யற மாதிரி அசத்து கூடுதலாக நீங்க கவனம் செலுத்துங்க, செய்கிற அமல அல்லாஹ் கபூல் செய்யற விஷயம். அமல் செய்கிறதோட செய்கிற அமல அல்லாஹ் கபூல் செய்யறவங்க நீங்க கவனம் செலுத்துங்க. ஏன் தெரியுமா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது தக்வாவுடையவர்கள் அமல் பற்றி. இந்த ஒரே வசனத்தை ஒவ்வொரு சஹாபாக்களும் அதை பார்த்து எவ்வளவு பயந்திருக்கிறாங்க பாருங்க. நான் உங்களுக்கு உதாரணமா ரெண்டு பேர் சொல்லுவேன். வசனத்துக்கு கீழே பார்க்கும்போது நிறைய சஹாபாக்கள் இந்த வசனத்தை வச்சு எப்படி பயந்தாங்க. எங்களுக்கு பயமே இல்லை, நாங்க இந்த வசனத்தை வச்சு நடுங்கிறதும் இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ரமலானுடைய கடைசி இரவுகளுக்கு அல்லாஹ்வை கெஞ்சிக்கிறேன், இவ்வளவு காலம் இந்த அமல், இவ்வளவு காலம் இந்த சதக்காவை ஏற்றுக்கோ. இந்த அமல்களை ஏற்றுக்கொள்ளாத என்னுடைய ரூஹை இந்த உலகத்தை விட்டு நீ பிரிச்சிடாதையா. நான் கபருக்கு போற நேரம் செஞ்ச அமல் எல்லாம் நீ ஏற்றுக்கொண்ட நிலைமையை நான் பார்த்து சந்தோஷப்படணும். எனக்கு கொஞ்சம் அவசரப்படுத்துங்க, கபூல் அவசரமாக செய்யுங்க சொல்றேன். அந்த சாலை நல்லடியாக கூட்டத்தில் நான் வரணும் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை. என் அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய இந்த புனிதமான காலங்கள்ல நாங்கள் செய்த இபாதத்துகள் அல்லாஹ் கபூல் செய்யணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு கெஞ்சி கடல் பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். எல்லோரும் ஈடுபடுவோம். வல்லவர் ரஹ்மான் அனைவருடைய அனைத்து இபாதத்துகளையும் பொருந்திக் கொள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, விடைபெற தயாராக இருக்கும் இந்த புனித ரமலானுடைய இந்த நாட்களிலே அடுத்ததாக நாங்கள் படிக்க வேண்டிய, ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் ஜகாத்துல் ஃபித்ர். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வரக்கூடிய ஷவ்வாலுடைய முதலாவது நாள் அமல் பெருநாள் தொழுகை. வளமையாளர்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்பொழுது ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிற நேரம் நெருங்கி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னே சில சஹாபாக்கள் கொடுத்தார். அப்ப நாங்க தயாராக நேரம் வந்தாச்சு. ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் அன்றைய நாள் சாப்பிடுறது, பெருநாளுடைய தினத்துல சாப்பிடுறதுக்கு தான் இருக்குது. அதுக்கு மேலதிகமாக யாருக்கு இருக்குது அவங்க எல்லாரும் கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். இப்ப நாங்க ஹதீஸ்களை பார்க்க போல எங்களோடு இருக்கிற மக்களை 190 மீனமான சகோதரருக்கு மேற்பட்டவர்கள் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். ஜகாத் என்பதுதான் விசாக பார்த்து இவ்வளவு கணக்கு இருந்தா கொடுப்போம். ஜகாத் ஜகாத்து ஃபித்ரா கொடுக்கிறோம், ஃபித்ரா கொடுக்கிறோம் சொல்றோம் இல்லையா, இது எல்லோரும் கொடுப்போம் சகோதரர்கள்.
அந்த பெருநாள் நாளைக்கும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அவங்க கொடுக்க தேவை. மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ் பெருநாளைக்கு சாப்பிடுறதுக்கும் இருக்குது. அதை தாண்டி எனக்கிட்ட உணவு இருக்குதுண்டா, அதை தாண்டி எனக்கிட்ட வசதி இருக்குதுண்டா, ஜகாத்துக்கு கொடுக்கிறது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எப்படி சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை பற்றி சொல்லப்படுகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபரவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ரசூலுல்லாஹ் கடமையாக்கினார்கள். துஹுரத்தல் லிஸ்ஸாஇம் வ துஹ்மத்தல் மசாகின். ரெண்டு நோக்கம் இருக்கு. ஒன்று, நாங்க எல்லாரும் நோம்பு முடிக்க போல எவ்வளவு நான் ட்ரை பண்ணி பாதுகாப்பாக இந்த நோம்பை பாதுகாக்க ட்ரை பண்ணினாலும் மனுஷர்கள் அடிப்படையில் ஒரு சில தவறுகள் லைஃப்ல நடந்திருக்கும். ரமலானுடைய காலங்களில் ஒரு சில குறைகள் நடந்திருக்கலாம். நபிகள் சொல்றாங்க, நீங்க ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்துட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த குறைகளுக்கு பரிகாரமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஆகும். அது மட்டுமல்ல, வத்துக்குமத்தல் மசாக்கு, நீங்க கொடுக்கிற இந்த உணவாக ஏழைகளுக்கு கஷ்டவாதிகளுக்கு அது ஒரு சாப்பாடாக போகுது. அப்ப ஒரே கலையில ரெண்டு மாதம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்தீங்கன்னா நோன்பு காலங்களில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுகள் அதோட கஞ்சி போகுது. அதே நம்ம கொடுக்கிற அந்த உணவை ஏழைகள் யூஸ் பண்றதுனால அவர்களுக்கு சாப்பாடாக போகுது. அது எவ்வளவு அருமையான ஒரு நோக்கத்துக்காகவே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபரவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான், ரமதானுடைய அந்த கடைசி கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை வழிகாட்டினார்கள், கடமையாக்கினார்கள். சாஹர் தம்ரி அவ் சாஹர் ஷாயிரி, ஒரு சாஹர் அளவு, ஒரு சாஹர் அளவு பேச்சு மருந்து கொடுக்க சொன்னார்கள், பாரியை கொடுக்க சொன்னார்கள், கோதுமையை கொடுக்க சொன்னார்கள். யாருக்கு? அதற்கு அடிமைகளும் கொடுக்கணும், சுதந்திரமாகவும் கொடுக்கணும். இன்னைக்கு அடிமைகள் வாழ்க்கை இல்லை, நாங்க எல்லாரும் கொடுக்கணும். அதே மாதிரி ஆம்பளைகளும் கொடுக்கணும், பொம்பளைகளும் கொடுக்கணும், வசதி வர்க்கத்துக்கு பெரியவர்களும் கொடுக்கணும், சின்ன பிள்ளைகளும் கொடுக்கணும். அதான் வரைக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிற நேரத்துல அப்புறம் 28ஆம் நோம்பு 29 பெருநாள் போறதுக்கு முன்னால குழந்தை பிறந்துச்சு. பெருநாள் தொழுத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு புள்ள பிறந்துச்சு, அந்த பிள்ளைக்கு கொடுக்கும். வயிற்றுல உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தெளிவாக வளைக்கோங்க, வயிற்றுல ஒரு புள்ள வளர்ந்து அந்த பிள்ளைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கு. மௌத்தா போறவங்களுக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கு. யாரெல்லாம் இந்த துன்யாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கணக்கு பார்த்து ஒரு ஆளுக்கு ஒரு சா கொடுத்துருக்கு. ஒரு சா என்று சொன்ன சகோதரர்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக 2.5 கிலோவுக்கும் மேல, குறைஞ்சது 2.5 கிலோ கொடுத்துருக்கு, கூடுதலா கொடுத்துருக்கு 3 கிலோ கொடுத்துருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா அட்லீஸ்ட் அந்த ஒரு சா என்ற கூட கையால கைப்பிடியால 4 கையால் அள்ளி கொடுக்கிற ஒரு முத்திட 4 சேர்ந்த ஒரு சா. எனவே ஒருத்தர் கை சாதாரண ஒரு மனுஷன் கை அளவு வச்சுதான் அந்த கணக்கை கிலோகிராம்ல நாங்க தீர்மானிக்கிறோம். எனவே 2.5 கிலோ 2 கிலோ 400ல இருந்து மேலுக்கு கொடுத்துருக்கு. அப்ப சிம்பிளாக எல்லாரும் சொல்லுவாங்க 2.5 கிலோ கொடுத்துருங்க, ஓகே நீங்க 3 கிலோ கொடுத்துருக்கீங்க கொடுக்க பிரச்சனை. ஏன்னா அந்த சில கை பெருசா கொடுக்க குறைஞ்சது 2.5 கிலோ கொடுத்துக்கோங்க. உங்களோட வீட்டுல எத்தனை பேர் இருக்குன்னு நினைப்பாங்க, குழந்தைகளுக்கு பெரியவர்கள் எத்தனை பேர் எண்ணி பார்த்து அதுக்குரிய அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நீங்க வெளியாகுது. சில நேரம் மஸ்ஜிதுகளை கூட்டாக செய்வாங்க, கூட்டாக செய்யக்கூடிய அவர்கள் பொறுப்பெடுப்பார்கள், வசதியாக நிற்பார்கள். தெரியுமா, ஒரு வீட்டு 8 பேர் இருக்கிறீங்களா, ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ, எங்களுடைய நாட்டு பிரதான உணவு அரிசி என்பதனால நாங்க 8 பேருக்கும், அதாவது 8 தர 2 அடிப்படையில நாங்க பொறுப்பு அரிசிகளை வாங்குவது ஒரு கொலைக்கு இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு அவங்கத்தையும் ஒப்படைச்சுக்கணும், அல்லது நீங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். அதோட ஒருத்தர் நினைக்கிறீங்க மேலதிகமாக தினத்துல அந்த மக்களுக்கு அரிசி மட்டுமல்ல நிறைய உணவு பண்டங்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆசையாக இருக்கிறது என்று உங்களை உள்ள சொன்னாரு. ஜகாத்துல் ஃபித்ருக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா உங்களோட சதகாக்கள் அங்கு கொடுத்துட்டு போவேன். இந்த அமௌண்டால அவங்களுக்கு இன்னும் ஏதாவது கிஃப்ட்டுகளை வாங்குவோம், இன்னும் ஏதாவது உணவுகளை வாங்குவோம். ஜகாத்துல் ஃபித்ர போல மிஸ் பண்ணிடுவாங்க. அது தனியாக பிரதான உணவுகளை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பதவி என்பதை கிளியராக இல்லை. ஹதீஸ்களை பார்க்கக்கூடிய மாக்கள கருத்துக்களை பார்க்கக்கூடிய பிரதான உணவு வழங்கப்பட வேண்டும் என்ற மிக தெளிவாக அவர்கள் பேசியிருப்பதை அவரால் முடிகிறது. அதே மாதிரி சகோதரர்களே, ஜகாத்துல் ஃபித்ர பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால கொடுத்துருக்கு. இப்ப நீங்க அங்க பங்குறோம் இங்க பங்குறோம் பெருநாள் அன்னைக்கு தொழிலுக்கு வரும் சொல்லுவாங்க, சுபேருக்கு கூட டைம் இல்லை, நைட்ல டைம் இல்லை, பிசி உடுப்பு வாங்குற அந்த வேலையில இருக்குது. ஜகாத்துல் ஃபித்ர அரிசி வாங்கித்தான் இருக்குது. பெருநாளை கூட்டுக்கு ஆட்கள் வருவாங்க இல்லையா, வரக்குள்ளே அவங்க கையில கொடுக்கறது. இது பிற ஜகாத்துல் ஃபித்ர கொடுப்போம் நீங்க பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாள். இதுதான் நபிவழி என்பது மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த விடயத்தில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அத்தாஹா கபல ஸலாத்தி ஃபஹிய ஸகாத்துன் மக்பூலா. யார் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால கொடுத்தீங்களோ ஜகாத்துல் ஃபித்ர் ஏற்றுக்கொள்ளப்படும். யார் தொழுகைக்கு பிறகு கொடுக்குறீங்களோ ஃபஹிய
சதக்கத்தும் சதக்கான், அது சும்மா சதக்கா, அது ஜக்காத்துல் ஃபித்ர் நண்பருக்கு வராது என்பதில் மிக தெளிவாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஜக்காத்துல் ஃபித்ர் விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவோம். அடுத்ததாக அதனை அடுத்து வரக்கூடியது பெருநாள். பெருநாள் என்பது சகோதரர்களே எங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலம் 29 நாட்களாக நம்ம பிடிச்சி அல்லது 30 நாட்களாக பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது அல்லாஹ் நாள் என்றிருக்கிறார். சௌபான் அந்த நாளிலே முதலாவதாக காலையில் சுபம் தொழுவதற்கு பிறகு முதலாவது செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய அந்த தொழுகையை நமக்கு காட்டுகிறார். எங்க போய் தொழணும் சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வாழ்ந்த நேரம் மஸ்ஜிதுல் நபவி, நபிகள் சொன்னார்கள், என்னுடைய இந்த மஸ்ஜிதி ஹாதா, ஏன் இந்த பள்ளியில தொழுகை தொழுகின்றால் ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை இருக்கிறதுன்னு சொன்னார். நபி என்ன சொன்னார்கள்? மஸ்ஜிதுல் நபவியில ஒரு தொழுகை தொழுவீங்கன்னா ஏனைய உலகத்தில் உள்ள பள்ளி மஸ்ஜித் ஹாரா தவிர, மக்கா பள்ளியை தவிர இந்த பள்ளி நீங்க தொழுவீங்களா அதை விட 1000 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அதே நபிகளார் தான் பெருநாள் நேரத்தில் மஸ்ஜிதுல் நபவிக்கு பக்கத்திலே ரபீஉ ஊர் இருந்துச்சு. அங்கிருந்து ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட வரலாற்று சான்றுகளை பார்த்த நேரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி வந்து பெரிய ஒரு கிரவுண்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இன்றைக்கு மதீனாவுக்கு போறவங்க பார்க்கலாம், மஸ்ஜிதுல் ஹராமா அல்லது மஸ்ஜிதுல் முஸல்லா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி ஒன்று இருக்குது. அந்த மஸ்ஜிதுடைய வரலாறு என்று சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை தேடி தொழுவதற்கும் பெருநாள் தொழுகை தொழுவதற்கும் அந்த ஏரியாவை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினார். நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் ஆட்சி, அவரும் அந்த தொழுகையை தொழுவார். அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி, அவரும் அங்கதான் தொழுவார். அதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு ஆட்சி, அவரும் அங்கதான் தொழுவார். உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி இருந்துச்சு, ஆனா அந்த வரலாற்றுல அவர் பேர் வரல, வந்தனே சொல்லு. நீங்க அந்த இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா மதீனாவுல மஸ்ஜிதுல் ஹராமா, அதே மாதிரி மஸ்ஜித் அபூபக்கர், மஸ்ஜித் உமர், மஸ்ஜித் அலி, கிட்ட நிறைய மஸ்ஜிதுகள் இருக்கு தெரியுமா? அவங்க எல்லாரும் பெருநாள் தொழுகைக்கு அந்த கிரவுண்ட பாவிட்டார். வரலாறு சொல்றது. என அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புக்குரிய மஸ்ஜிதை வைத்துவிட்டு மக்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு ஒரு வெட்ட வெளியில கொண்டு போய் பெருநாள் கொண்டாடுகள் என்றால் அதுதான் சொல்றாங்க. அதுதான் நபிகள். மஸ்ஜிதுகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சகோதரர்களே, நாங்கள் ஒரு திடலை தெளிவு செய்து அந்த திடலுக்கு காலையில குடும்பம் சகிதமாக, பிள்ளைகள் சகிதமாக எல்லாரும் அழைத்துக் கொண்டு வந்து அந்த இடத்தில் உட்கார்ந்து முஸ்லிம்களோடு முஸ்லிம்களாக சேர்ந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு சொல்லுவது நபி வழியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை ஹராமாக்கப்பட்டது, தொழக்கூடாது என்று சொன்ன மாணவர்களாய் பெண்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரவுண்டுக்கு வர சொன்னார்களா? அது வரட்டும், மக்களோட மக்களாக இருக்கட்டும், தொழுகின்ற நேரத்தில் மட்டும் அவர்கள் கொஞ்சம் ஓரமாக தள்ளி உட்கார்ந்து கொள்ளட்டும், தொழக்கூடாது. மாணவர்கள் தொழுவது ஹராமாக இருந்தாலும் வீட்டுக்குள் இருக்கின்ற வாங்க என்றார். உருவாக்கியார் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதே உங்களுக்கு தெரியுமா, வீட்டுல உள்ள கன்னி பெண்கள் குமரி பெண்களையும் கூடாரங்களுக்கும் மறைந்து வாழுகின்ற அந்த பெண்களையும் வர சொன்னார்கள். அந்த சகோதரர், இந்த ஹதீஸ் எவ்வளவு ஒரு ஆதாரம் இருக்குதுன்றா, பொதுவாக பெண்கள் தான் உண்மையா இருக்கும். பெண்கள் என்பது வெட்க சுபாவத்தோடு வீட்டுக்குள் இருக்கிறாங்க. அந்த சாமி கும்பல் ஆச்சரியமாக சொல்றாங்க, சும்மா ஏவப்படல. வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த குமரி பெண்கள் கன்னி பெண்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வர சொன்னார்கள். அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சுன்னா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சகோதரர்களை, பெருநாளுடைய தினத்துல இன்னொரு 4-5 நாள் பெருநாளுக்கு தயாராகும், உடுப்புகள் வாங்கணும். இந்த உடுப்பு வாங்குற சகோதரர்கள், பெருநாளைக்கு நாங்க சாப்பாடு ஓடுறது, எங்க ஓடுறது, வீட்டுல ஆக்குற என்ன மேலும் எல்லாம் படம் பேசுறதுக்கு ரெடி. அந்த நேரத்துல கொஞ்சம் எங்க குடும்பத்துல யாரெல்லாம் வசதி குறைந்தவர்களாக இருக்கிறார், யாரெல்லாம் எங்க ஊர்ல வசதி குறைந்தவர்களாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச அனாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, யாரெல்லாம் கணவனை இருந்து விதவைகளாக இருக்கிறார்கள், விதவைகளாக இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளை பார்ப்பதற்கு அந்த இடத்துக்கு சம்பாதிச்சு கஷ்டப்படக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். அவங்க கொஞ்சம் தயவு செய்து தேர்வு சகோதரர்கள் தேடி பார்த்து உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க எப்படி உடுப்பு வாங்குறீங்களோ அதே மாதிரி தந்தைக்கு பிள்ளைகளுக்கு வாங்குற சகோதரர். அவங்க கூட்டிட்டு போய் செயல்படக்கூடிய ஒரு வசதி இருந்தா என்னத்தை நீங்க செலவழிக்கிறீங்க, இவ்வளவு உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வசதியை தந்திருந்தா நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே செலவாக அந்த வீட்டுல அனுமதி அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போய் கடைக்கு கொண்டு போய் மகனை ஒரு தேவையான செலக்ட் பண்ணுங்க. தன்னுடைய வாப்பா கொடுக்காத அளவுக்கு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா சகோதரர்? கூத்து பாருங்க. நீங்க ஒரு அனாத பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணி இப்ப டைமுக்கு இல்ல, நேரத்தோட அந்த பிள்ளை மாற்றும் அந்த பிள்ளைகளை எவ்வளவு எழுதி கொண்டிருக்கும் தெரியுமா?
எல்லோரும் வாக்குமாறு தலைக்கு உடுப்பு வாங்குறாங்க, உண்மை கூட்டிட்டு போறாங்க, பிள்ளைகளை கொண்டு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் உள்ள வெளியில சொல்லாது. ஆனா பிள்ளைகள் தனிமையில் அழுவார்கள், கவலையை அடக்கி கொண்டிருப்பார்கள். வானம் கொஞ்சம் ஒரு சமூகம் எங்களை சந்தோஷமா இருக்க, இன்னொருத்தர அழுது கொண்டு மனசுல அந்த கஷ்டத்தை பொழைச்சு கொண்டு அப்படி வாழும். இன்றைக்கு சில வளர்ந்த பெரியவர்கள் சொல்லுவாங்க, கல்வி வாக்கு சின்னது. ஆனா அந்த நேரத்தில் எங்களை கல்வி பக்கத்து விட்டாங்க 3 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பாங்க. எங்க சொந்தத்துக்குள்ள அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் சலுகை கொடுத்து வாங்கி 500 ரூபாய்க்கு கடைக்கு கூட என்னத்தை வாங்குறது ஒன்றும் இல்லை. நாங்க இருக்கிற உறுப்புல குடியோட கல்வி எங்களை உருவான செயற்படுத்தி தருவாங்க, வளர்ந்து அப்படித்தான் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு நான் ஒரு அனாத பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க உடமாட்டேன்னு சொல்லி அவர்களும் செய்யறாங்க. என்ன சமூகங்கள் அந்த வருத்தப்பட்டவர்களுக்கு வருத்தம் தெரிய மாட்டாங்க. சில நேரம் அந்த வருத்தம் எனக்கு இல்லைன்னா நீங்க தேடி பார்த்து கொடுத்துருங்க. அதே மாதிரி எத்தனையோ பெண்கள் போன வருஷம் ரமலான்ல ஹஸ்பண்ட் நினைச்ச மாதிரி உருவாங்க இருப்பார், கடன் கொடுத்திருப்பார். இந்த பெண் யார்கிட்ட வாய்ப்பு வந்து கேட்கிறது, சமுதாயத்தில் கேட்க முடியுமான்னு யோசிச்சு கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு மனைவிமார்கள் அதை கூட்டிக் கொண்டு போய் அவங்களுக்கு நெருப்புகளை பற்றி மனசு சந்தோஷமா இருந்த பெருனால நாங்களும் சந்தோஷப்படுற மாதிரி அவர்களும் சந்தோஷப்படுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். அதே மாதிரி சகோதரர்களே, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சமுதாயத்துல இன்றைக்கு பெருநாள் என்று வருகிற நேரத்துல அநியாயமாக சில வீண் விளையாட்டுகள் ஈடுபடுவதற்கும் அநியாயமாக செலவழிப்பதற்கும் சில சகோதரர்கள் தயாராகும். எப்பயும் நினைக்குமோ செலவழிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரது, ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அனுமதி தருது. ஆனால் வீண் விளையாட்டாக இஸ்லாம் என்ற அடிப்படையில் அநியாயமாக வீண் செலவுகள் செலவழிக்க கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், இன்னல் உம்மத்தின கானூ யுவான ஷயாத்தீன், வீண்வழியும் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்கள் என்று சொல்கிறார். எது தேவையோ, எது சமூகத்துக்கு பிரயோஜனமோ, எது உங்களுக்கு பிரயோஜனமோ அதற்கு செலவழிங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அடுத்ததாக சகோதரர்களே, எப்படி நீங்க அனாதைகள், விதவைகள், கஷ்டமானவர்கள் நீங்க உடுப்பு வாங்கி கொண்டிருக்கிறோம், அதே மாதிரி பெருநாளுடைய தினத்துல அவங்க சாப்பாடு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். இதையும் உள்ளத்துல இப்ப நீங்க ஒவ்வொரு ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி அவங்களும் சேர்ந்து கவனிக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு சாதாரண ஒரு 10,000 செலவழிக்கிற மாதிரி இல்ல, 15,000 செலவழிக்கிற மாதிரி இல்ல. நீங்க இஹ்லாஸோட கொடுத்து பாருங்க. அனாதை பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் அனாதை பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ நானும் அவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்பவங்க கையை காட்டுறது அவ்வளவு நெருக்கமாக இருப்பாங்க, அவ்வளவு நெருக்கமாக இருப்பாங்க. அதனால் இதே பெண்கள் விஷயத்தில் சொன்னாங்க, எனவே சகோதரர்கள் தயவு செய்து வழக்கமான நோயாளிகள் இருப்பாங்க, அவங்களையும் செஞ்சு பெண்ணாலும் என்ன செஞ்சு போகணும் அதையும் செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி சகோதரர்கள் கடைசியாக எங்க எல்லோருக்கும் தேவையான விஷயத்தை பெண்கள் பொதுவாக பெண்ணாவுடைய தினத்துல பெண்கள் வருவாங்க. வருகிற நேரத்தில் பெண்ணாவுடைய குத்துபாவோட எப்பயுமே பெண்களுடைய உடுப்பை பார்த்து ஞாபகப்படுது. அவன் பெருநாள் குத்துபாவை ஞாபகப்படுத்த சில நேரத்துல சமூகங்கள் சொல்லுவாங்க, அது இப்பதான ஊத்துக்கு வந்தாச்சுங்க, இப்ப சொல்லி அடுத்த நாளைக்கு தான் மரம் வருவான். அதனால பெருநாளைக்கு முன்னுக்கு சொல்லி வருவாங்க. அதனால பொறுப்புதாரிகள், ஆண்கள், கணவன்மார்கள், தந்தைமார்கள் எல்லோரையும் பார்த்து சொல்கிறேன், உங்களோட மனைவிமார்களை, உங்களோட தாய்மார்களை, உங்களோட பெண்களை, உங்களோட பொம்பளை பிள்ளைகளை, உங்களோட சகோதரிகளை தொழுவதற்கு அழைத்து வருகிற நேரத்துல இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அந்த அழகான ஆடைகளை அணிஞ்சு மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைச்சு இறுக்கமான ஆடை இல்லாமல், அதாவது மெல்லிய மெட்டீரியல் உடம்பு விளங்குறமான மெட்டீரியல் இல்லாமல் அழகான முறையில் இஸ்லாம் சொல்லுகின்ற மெத்தத்தை உறுப்பினர்கள் கூட்டிடுவாங்க. ஏன்னா பெருநாள் தினங்களை பார்க்கக்கூடிய சில நேரம் சமூகங்களை அவர்கள் ஏன் இந்த பெருநாளைக்கு வந்தார்கள் யோசிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, எல்லாரும் வாங்க பள்ளிக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. பிற்பட்ட காலத்துல ஆயிஷா வந்து அவங்க சொல்றாங்க, பெண்களோட உடுப்பை பார்த்துட்டு இன்றைக்குள்ள காட்சியை நபிகளால் கண்டிருப்பார்களாக இருந்தால் வானாலும் தடுத்திருப்பார்கள். அவ்வளவு அந்த அழகுகளை வெளிக்காட்டமாக, அந்த ஜீவனத்துல வெளிக்காட்டமாக அப்படி எடுத்து வரலாம். ஏன்னா ஹதீஸ்ல வருது, இந்த ரசூலுல்லாஹ் சொல்ற எல்லா பொம்பளையும் பெருநாளைக்கு வரணும். அப்புறம் இன்னும் ஆட்சியார் அதையெல்லாம் கேட்கிறாங்க, குல்து யா ரசூலுல்லாஹ் இஹ்தானா லா யகூனு லஹா ஜில்பாபு, எங்க ஒரு பொம்பளை இருக்கிற அவருக்கு உடுத்துட்டு வர்றது ஜில்பாப் இல்லை, ஜில்பாப் என்ன மறைச்சிட்டு வாங்க. அந்த ஜில்பாபின் யா ரசூலுல்லாஹ் அவன் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் பிஸ்ரா வத்துஹான் ஜில்பாபிஹா, அந்த அவங்க சொந்தமாக உடுப்போடு இல்லாட்டி மறைச்சிட்டு வாழலாம், உடுப்போடு இல்லாட்டி தந்த சகோதரிக்கு இரவல் எடுத்தாவது உடம்பை மறைச்சிட்டு வந்து தொழுக்கு போட்டு வந்து சகோதரர்களே, நாங்க என்ன செய்யணும், பள்ளிக்கு வரக்கூடிய அகலமான போட்டு வர போகுது, பெரிய பெரிய சிந்தாக்கள் பெரிய பெரிய பருத்தாக்களை போட்டு வரும், பெரிய பிரச்சனை இருக்குமா. பெருநாளைக்கு நாங்களாம் உடுப்ப நாங்கள் நடத்தாங்க இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வாராங்க, குடும்பத்தில் நடத்தவங்க வாராங்க, கிரவுண்ட்ல நாங்க மீட் பண்ணோம். அதனால மேக்சிமம் எவ்வளவு அழகாக ஒரு உடுப்பை வாங்கி இருக்கிற அந்த உடுப்பு போட்டு தொலை வந்துருக்காங்க. இப்ப எப்பயுமே உங்க சகோதரர்களே, பெரியவர்களே,
தந்த மனைவி ஒரு அழகான உடுப்பு கொடுக்கிறது தவறு கிடையாது. உங்களுக்கு அந்த அழகை காட்டும். நீங்க வாங்குறீங்க, சலாரா வாங்குறீங்க, சல்வார் வாங்குறீங்க, அபாயம் வாங்கி பொதுமக்கள் ஒன்று கூடுகின்ற அந்த இடத்துக்கு முழு உடம்பையும் மறைக்கின்ற ஆள் எடுத்துடுவாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எடுத்து முகத்தையும் 2 மணிக்கத்தை மட்டும்தான் காட்டலாம். அது எல்லாத்தையும் மறைக்கணும். உடம்புல சைஸ கூட காட்டக்கூடாது. அவ்வளவு அகலமான உடுப்பை போட்டு மஸ்ஜிது கூட்டிடுவாங்க. தொழுதுட்டு போறது, வீட்டுக்கு போறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன டிசைன் உடுப்பு வாங்குறீங்களோ உங்களுக்கு பாக்குறதுக்கு, உங்களுக்கு காட்டுறதுக்கு, மனைவி உடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருப்பா அதை உடுக்க சொல்லுங்க. இஸ்லாம் தவறு சொல்லவில்லை. பெண்கள் எல்லோரும் முழுக்க கூட்டுறோம், எத்தனையும் நடக்கும், பெருநாளுக்கு ஆசை வருவாங்க, பொம்பளைகள் கொடுத்து கொண்டிருக்க கூட அந்த அழகான போய் கொடுக்க வெளியே வரக்கூடிய சகோதரர்களே, மிக கவனமாக இந்த ஆடை விஷயத்துல ஒழுங்குகளை பேணிக் கொள்வதற்கு நீங்க அட்வைஸ் பண்றது உங்களோட பொறுப்பேற்பதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். வல்லவன் அனைவருக்கும் ரமலானை முழுமையாக அடைந்து பெருநாளுடைய சந்தோஷமாக கொண்டாடி பாக்கியத்தை தருவானாக. வானது